நம்ம இப்போது ரிம் கட்டர் மிஷினை பார்க்க போகிறோம். ரிம் கட்டரில் எப்படி நம்ம வந்து மெட்டீரியல் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிட் பண்ணதுக்குள்ளது. ஸோ நீங்கள் இந்த ஹேண்டில் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே போயிடும். ஸோ நான் இப்போ வந்து மெட்டீரியல் வச்சுட்டேன். இது பெருசாக இருக்குது. இது A4 உள்ளது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பேப்பரை கரெக்டாக பொசிஷன் வைக்கிறதுக்காக வேண்டி. ஸோ இந்த அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நான் இங்கே டைட் பண்ணிட்டேன். இங்கே டைட் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நகராது. ஸோ இந்த பக்கம் கரெக்ட் பொசிஷன் பார்த்துட்டு இப்போ நான் மறுபடியும் இதை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா லாக் ஆகிடுச்சு. ஸோ மெட்டீரியல் வந்து இனி நகராது. இந்த பக்கம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ திக்னஸ்க்குள்ளது. இப்போ நான் மெட்டீரியல் டைட் பண்ணிட்டேன் லாக்கில். இப்போது இதை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணதுக்கு இங்கே ஒரு சின்ன லாக் இருக்குது. இந்த ஹேண்டில் மேலே இருக்கும். இந்த ஹேண்டிலேருந்து நான் இது பேக் சைடு கொஞ்சம் புஷ் பண்ணணும். பேக் சைடு புஷ் பண்ணால் ஹேண்டில் கீழே இறங்கும் போது நான் ஒரே ஒரு அழுத்துறேன். ரொம்ப சிம்பிளாக கட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது எவ்வளோ பேப்பர்ஸ் இருந்தாலும் இதை வச்சு கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பாருங்கள், ஏதாவது பிசிறு வந்திருக்கா பாருங்கள், எல்லாமே கிளியராக வெட்டி எடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா இதில் A3 பேப்பர் கட்டரும் இருக்குது, ரிம் கட்டரும் இருக்குது, A4 இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணது A4க்குள்ளது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இங்கே வாங்க, எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து டெமோ பார்த்துட்டு எடுத்துக்கலாம்.